சஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, என்ன ஐயா உங்களுக்கு கேள்வி? இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உங்களுடைய அந்த நேரம் எப்போ வந்தது? இந்த எப்போலேருந்து நீங்கள் இதை தொடர்ந்தீங்க? யார் மூலயமா இதை இந்த மார்க்கத்தை தொடரணும், ஒரு வள்ளலார் பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய இதை நிறைய கடைப்பிடிக்கணுங்கிறது உங்களுக்கு எப்போலேருந்து ஆரம்பிச்சது? என்னை பற்றி கேட்குறீங்க, புரியுது. கொடுப்பது என்பது பிறவிலே இருக்கு. அப்போ என்கிட்ட யாராவது காசு பணம் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, நானும் கேட்க மாட்டேன். ரெண்டாவது, இந்த மாதிரி தர்மத்துக்கு அன்னதானம்லாம் கேட்பாங்க, கொடுப்பாங்க, போவோம் வருவோம், அதெல்லாம் அந்தளவுக்கு நாட்டில். இப்போ 2018-19 வரையும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. பாடம் கற்றுக் கொடுத்ததே கொரோனா தான். கொரோனா காலங்களில் தொடர்ந்து இந்த சேவை பணி எல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம். நாள்தோறும் உணவு அளிக்கிறது, எல்லாரும் போய் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்களா, எங்கெங்கே இருக்கோ அங்கே கேட்டு விசாரித்து தொடர்ந்து மதிய வேலையில் உணவு அளிச்சிக்கிட்டே தான் வந்தோம். நிறைய பேர் சேர்ந்து உணவு அளித்து வரும்போது அப்போ நம்ம நண்பர் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஐயா பாட்டு ஒன்று போகுது, உண்டதெல்லாம் மலமே கொண்டதெல்லாம் குறையே உலகிலேரே இதுவரைக்கும் உண்மை அறிந்திலேரே அப்படின்னு வள்ளலார் பாட்டு ஓடுது. அப்போ தான் வள்ளலார் பற்றி தெரிய ஆரம்பிக்கிறோம். என்னடா நம்ம இவ்வளோ சேவை செய்கிறோம், போய் செய்கிறோம், அங்கே போய் உணவு எடுக்கிறோம், உணவு கொடுக்குறோம். இப்போ திடீர்னு இப்போ இப்படி உண்டதெல்லாம் மலமேன்னு சொல்கிறாருங்கிறது. அப்போ தான் இந்த வள்ளலார் என்ன சொல்ல வராது அப்படிங்கிறத அப்புறம் இது ஆராய் வரும்போது நேராக வடலூர் போகிறோம். வடலூரில் அவர் எழுதின திருமுறைகள் 6 திருமுறை உரை பகுதி இது எல்லாமே வாங்கிட்டு படிக்க ஆரம்பித்து அப்புறம் அதுவும் ஒன்றும் புரியல. எவ்வளோ அது அப்போ உள்ள தொல்கப்பின் தமிழை விட அது முன்னாடி தமிழாக இருக்குது. என்ன தமிழ், அந்த தமிழை படிக்கிறதுக்கு இன்னும் நிறையா பயிற்சி வேணுமாண்டு. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது ஐயா சேலம் குப்புசாமி ஐயா தான் இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்தார். அவரை இப்போ வரையும் அவரை ஃபாலோ பண்ணுறோம். சேலம் குப்புசாமி ஐயாவுக்கு நன்றி. நம்ம மனித நிலை வடலூர் அந்த ஞான சபை பற்றி நிறையா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த திருவருப்பா அகவல் பாராயணம் எப்படி படிக்கணுங்கிறத விளக்கமாக அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நிலை எப்படி இருக்குன்னா, இப்போ அவர் நிறையா பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காரு. கட் பண்ணு. இப்போ எந்த நிலைமையில், எந்த நிலை இப்போதைக்கு எந்த நிலை? இப்போதைக்கு வரைக்கும் மனித நிலை தான். ஐயாவே அவர் சேலம் குப்புசாமி இது இன்னும் நான் மனித நிலையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இந்த பயிற்சி, இந்த யோகம், இந்த அவர் கொடுக்குற பயிற்சிகள்லாம் நம்ம தினந்தோறும் அவருக்கு கொடுக்குற கரிசலாங்கண்ணி, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாற்றி அமைக்கும் போது சில உடல் மாற்றம். அப்போ இந்த பரி நரி சொல்லுவார். இந்த சுவாசத்தை இப்படி நடக்கிற வரையும் அது நரி. இந்த சுவாசம் உள்பக்கமாக திருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரி. இந்த நரி பரியாக மாறிடுச்சு. இந்த நரி பரியாக மாறிடுச்சு ஐயா. அது மூலாதாரத்திலிருந்து சரசாரா வரைக்கும் இந்த சுவாசம் ஏறி இறங்கணும் அப்படின்னு ஐயா பேசியிருப்பார். சரி, அவர்கிட்ட விஷயம் தான் கற்றுக்கிட்டோம். அவரு பயணம் இந்த முதல்ல
அவர்கிட்ட தான் சொல்லணுங்கிறத ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். யார்? சேலம் குப்புசாமி ஐயாவுக்கு நன்றி. ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க வீட்டுக்காரம்மா தான் ஃபோன் எடுத்தாங்க. இது போல் ஐயாம்மா இப்படி ஐயா கிட்ட பேச முடியுமா அப்படின்னா, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு மௌனத்தில் இருக்காரு, பேச மாட்டாங்க. சரிங்கம்மா அப்படின்னா என்ன விஷயம் கேட்டாங்க. இதே போல் விஷயமா அப்படின்னா, அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாருக்கும் அது நடக்காது, நீங்கள் போய் நல்ல மருத்துவரை போய் பாருங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்தது உணவு, உறக்கம், மைதுன அச்சனம் 4 ஃபார்முலா சொல்லுவார். இப்போ நம்ம நார்மலாக இந்த உறக்கத்தையும் உணவும் பாதி பாதியாக குறைச்சாச்சு. இப்போக்கி நிறையா பசி இருக்கும், கம்மியாக சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். பசி நிறையா எடுக்கும், கம்மி சாப்பிடும். அப்புறம் இந்த தேக மாற்றம் வெட்டினா கூடுங்கிறது பாதி கிணறு தான். ஒரு நாள் சேலம் குப்புசாமியை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு வள்ளல் பெருமானார் சூழ்நிலை அமைத்து கொடுப்பார். அவர்கிட்ட நிறையா பேசணும் இருக்குது, ஆர்வம் நிறையா இருக்குது. அவரை முதல்ல சந்திக்கணும். அவர் இதை பார்த்தாலும் சரி, அவர் மூலிமா யார் இருந்தாலும் சரி, ஐயாவுக்கு ஒரு சிறப்பு வணக்கம், நன்றி, நன்றி கடமை. என்னை போல் நிறைய மாணாக்கள், இது நானும் அவருக்கும் மாணாக்கள் தான். அவருடைய மாணவனே சொல்கிறதுல பெருமை தான். அவர்கிட்ட தான் நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டோம். அப்புறம் படித்து அவர் கொடுக்குற, அவர் இப்படி தான் படிக்க, இப்படி படிங்கன்னு சொன்னார். அவர் தான் அது மொழியில் படித்து இது வரைக்கும் ஐயாவுடைய மாணாக்கர் தான். இந்த ஐயா வீடியோ போய் சேர்ந்தாலும் அவருக்கு நன்றி. வேறு கேள்வி ஐயா? இது முடிச்சு உங்களுடைய